அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைய தினம் அமாவாசை. அந்த அமாவாசை அன்னைக்குன்னு நான் செய்த பத்திரகாளியுடைய பூஜை முறையை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். அதாவது வீடியோவில் காமிச்சிருக்கக்கூடிய எந்திரம் என்ன அப்படின்னா, பத்திரகாளியுடைய அனுக்கிரகத்தை பெறக்கூடிய எந்திரம்னு சொல்லலாம். பத்திரகாளியுடைய பஷிய எந்திரம்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த எந்திரத்தை வீட்டில் வச்சு வணங்குறதுனால ஏற்படும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏவல் பில்லி செய்வனை சூனியங்கள் வீட்டில் இருந்துச்சுனாலும் இந்த எந்திரத்தை நம்ம வீட்டில் வச்சு நம்ம வணங்குறது மூலியமாக அந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய பத்திரகாளி என்ன செய்யும்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்தி, ஏவலாக இருக்கட்டும், பில்லியாக இருக்கட்டும், சூனியமாக இருக்கட்டும், எந்த விதமான தீய சக்திகளையுமே அந்த எந்திரம் இருக்கிற இடத்துக்குள்ள அனுமதி கொடுக்காது. சரிங்களா? வெளியே விரட்டி அடிச்சிடும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த எந்திரம் தான் இந்த பத்திரகாளியுடைய பஷ்ய எந்திரம் அப்படிங்கிறத சொல்லும். பத்திரகாளி அப்படின்னாவே தசமகா வித்யாவில் இருக்கக்கூடிய படைத்தலைவிகளில் முதல் தேவியானவள் பத்ரகாளி. சரிங்களா? அதாவது பத்ரகாளி தசமகா வித்யாலேயே 10 தேவிகள் இருக்காங்க. தசமகா வித்யாக்களில் 10 தேவிகள். அதில் முதல் தேவியானவள் பத்ரகாளி தான். சரிங்களா? ஏன்னா அந்த பத்ரகாளி யாருடைய ஸ்வரூபம் அப்படின்னா, சாட்சாத் அந்த ஆதிசக்தியோடைய சுரூபம். சரிங்களா? அந்த ஆதிசக்தியோடைய சுரூபத்தில் முதல் சுரூபம் பத்ரகாளி தான். சரிங்களா? அதனால தான் பத்ரகாளியே முதல் தேவியாக, அதாவது தசமகா வித்யாக்களில் முதல் தேவியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால் இந்த பத்ரகாளியை நம்ம இந்த எந்திரத்தை வச்சு வணங்கும் போது, அதாவது 10 விதமான தேவியர்களை நம்ம பூஜை செய்த பலன்களையுமே நம்ம பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த எந்திரத்துடைய நோக்கம். சரிங்களா? அதாவது இந்த பத்ரகாளி எந்திரத்தை நம்ம பூஜை செய்யும் போது சகல விதமான ஐஸ்வர்யங்களையுமே சகல விதமான சௌபாக்கியங்களையுமே நம்ம பெற முடியும். சரிங்களா? என்ன செய்யும்னு வச்சுக்கோங்க, இந்த எந்திரம் ஏழ்மையில இருக்கிறவனை கூட ஒரு நல்ல இடத்துல கொண்டாந்து வைக்கக்கூடிய சக்தி இந்த பத்ரகாளிக்கு இருக்குது. சரிங்களா? இந்த எந்திரம் இருக்கிற இடத்துல எந்த ஒரு துஷ்ட சக்தியுமே நெருங்க முடியாது. சரிங்களா? அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த பத்ரகாளி எந்திர பூஜை முறையைத்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு நேற்று பூஜை செஞ்சேன். அந்த பூஜை செஞ்ச வீடியோவை சரி மக்களுக்கு நம்ம எடுத்து காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு காணொளி மூலியமாக உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். எல்லாரும் பார்த்துக்குங்க. இது இப்படித்தான் நம்ம எந்திரங்களை வச்சு நம்ம எந்திரங்களுக்கு மந்திர உருக்கள் கொடுக்கணும். சரிங்களா? இந்த பத்திரகாளி எந்திரத்தை வச்சு எப்படி வழிபடணும் அப்படின்னா, இந்த எந்திரத்தை சும்மா வாங்கி வீட்டில் வச்சு வழிபடுறது, சும்மா வாங்கி மாற்றுறதுனால ஒரு பயனுமே கிடையாது. சரிங்களா? ஒரு எந்திரம்ங்கிறது என்ன? அந்த ஒரு கோவில் மாதிரி. சரிங்களா? அந்த கோவிலுக்குள்ள நம்ம எழுதக்கூடிய அச்சரங்களும் எழுதக்கூடிய அந்த எந்திரங்களும் ஒரு செப்பு தகட்டில் எழுதி அதில் சுற்றி எழுதக்கூடிய அச்சரங்களும் தான் தெய்வங்கள். சரிங்களா? அதாவது இந்த பத்திரகாளி எந்திரத்தில் என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த எந்திரத்துக்கே நம்ம பூஜை செய்யணும். சரிங்களா? முதலாவது இந்த பத்திரகாளியுடைய எந்திரத்தில் என்னென்ன தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் ஆதிசக்தியை சுரூபமாக வைத்து பத்திரகாளியை முதல் தேவியாக பாவித்து அந்த எந்திரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கேன். அதாவது அந்த பத்திரகாளிக்கு 8 கரங்களை கொண்டு 8 கரங்கள் உடைய பத்திரகாளி மாதிரி நான் உருவகம் பண்ணி, அந்த பத்திரகாளிக்கு காவல் தெய்வமான பைரவரையும் நான் அந்த சக்கரத்தில் நான் பிரதிஷ்டை பண்ணி, அந்த பைரவருக்கு, அதாவது எந்த ஒரு கோவில்லையுமே முதல்ல போய் கும்பிடக்கூடியவர் கணபதி, 2வது முருகன். சரிங்களா? இந்த மாதிரி கணபதி, முருகன், பத்திரகாளி, பைரவரையும் இந்த எந்திரத்தில் நான் பிரதிஷ்டை செஞ்சுருக்கிறதுனால இந்த எந்திரத்தை நம்ம வச்சு வணங்குறதுனால 10 விதமான தசமகா வித்யா தேவிகளையுமே பூஜை செய்த பலன் கிடைக்கும். சரிங்களா? அதனால இது என்னன்னு வச்சுக்கோங்க, இது நான் இன்னைக்கு என்னுடைய அனுபவத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? இந்த எந்திரத்தை எப்படி நம்ம பூஜை செய்யணும் அப்படின்னு வாங்கி சும்மா நம்ம மாட்டிக்கிறது கிடையாது. இந்த எந்திரத்தை நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா பௌர்ணமி சரிங்களா, நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்குன்னு இரவுக்கு மேலே ஒரு வாழை இலை விரித்து அந்த ஒரே வாழை இலையில் 10 விதமான
அந்த 10 தேவியருக்குமே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சக்கரை பங்கு ஒரு கரண்டி அந்த ஒரே இலையிலேயே 10 இடத்துல எடுத்து வைக்கணும். சரிங்களா? 10 இடத்துல எடுத்து வச்சு 10 இடத்துக்குமே என்ன செய்யணும், வெத்தலை 1, பாக்கு, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, இதே மாதிரி 10 தேவியர்களுக்கும் வெத்தலை பாக்கு வச்சு, தேங்காவை மட்டும் ஒரு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு தேங்காய் மட்டும் உடைச்சு பத்திரகாளியை ஆவாகனம் பண்ணி பத்திரகாளிக்கு அந்த தேங்காயை கொடுத்து இந்த பூஜையை நம்ம செஞ்சு இப்படி வழிபட்டுக்கிட்டு வந்தோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான கெட்ட தீய சக்திகளுமே இருக்காது. சரிங்களா? நம்ம இதுக்காக எங்கேயும் ஏவலோ பில்லியோ சூனியமோ எடுத்து கழிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா? இந்த எந்திரத்தை நம்ம வச்சு வணங்கும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட வைப்ரேஷன்கள் எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு நம்ம வீட்டை தூய்மைப்படுத்தி தந்துடும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த எந்திரம் தான் இந்த பத்திரகாளியுடைய எந்திரம். சரிங்களா? அதனால நான் இன்னைக்கு சின்ன காணொளி மூலியமாக தான் நான் அந்த எந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது டீப்பாலாம் நான் உங்களுக்கு கொடுக்கல. என்னன்னு வச்சுக்கோங்க, இந்த விஷயத்தை ரொம்ப ஒளிவு எல்லார்கிட்டையுமே நம்ம பகிரக்கூடாது இந்த எந்திரத்தோட. சரிங்களா? சில இந்த எந்திரங்கள் எல்லாம் வச்சு நல்லதுக்கும் பயன்படுத்துவாங்க, கெட்டதுக்கும் பயன்படுத்தி போடுவாங்க. அதனால இதை தேவையானவங்க நம்மளை தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க. சரிங்களா? அதனால நான் இந்த காணொளியில என்ன விஷயங்கிறத தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர்த்து இதை வெளிப்படையாக நான் உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா இது எந்தெந்த விஷயத்த நான் வெளிப்படையாக கொடுக்கணும், எந்தெந்த விஷயத்தை வெளிப்படையாக கொடுக்கக்கூடாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் விஷயங்களை நான் கொடுக்கல. சரிங்களா? அதனால உங்களுக்கு தேவைப்படுறது இருந்துச்சுன்னா நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.